இயற்கை விவசாயி சரோஜகுமார் அவர்களை சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கங்க. உங்களை அதாவது நீங்கள் இயற்கை விவசாயத்தில் எப்போ இயற்கை விவசாயத்துக்கு வந்தீங்க, அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பிறந்தது விவசாய குடும்பம் தான், கட்டி கொடுத்ததும் விவசாய குடும்பம் தான். அதனால் எல்லோரும் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். படிச்சுட்டு விவசாயம்னா ரொம்ப கஷ்டம், எல்லா வீட்லேயும் சொல்கிறது மாதிரி படிச்சுட்டு வேலைக்கு போயிடணும், விவசாயம் பண்ணிடலாம், முன்னுக்கு வர முடியாது அப்படிங்கிற மனநிலையில் இருந்த குடும்பம் தான் அப்பா அம்மா எல்லாமே. அதனால் படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தது. படித்து முடிச்சுட்டு கணவர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்ததுனால அவர் கூட வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருந்தேன். பசங்க படித்து முடித்த உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் அப்படின்னு +2 முடிச்சோடனே ஹாஸ்டலுக்கு போக ஆரம்பித்தாங்க. எனக்கு 2 பையங்க. அப்போ யோசித்தப்போ தான் சரி என்ன ஊருக்கே வரலாம், திரும்ப மாமனார் மாமியாருக்கெல்லாம் வயசாகுது, அவங்கள தனியாக விடவும் மனசு இல்லை, அதனால் வரலாம் அப்படின்ட்டு. இதுக்கு நடுவுலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 12வது வரைக்கும் படிக்கிற காலகட்டம் இருக்குது பார்த்திங்களா, அது நான் சிறு வயதில் வளர்ந்த மாதிரி இப்போ இல்லை. இந்த காலநிலை ரொம்ப மாறி இருக்குது, நோய்கள் ரொம்ப அதிகம். நோய்கள் அதிகம். ஆமாங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டிலே நிறைய பேர் கேன்சர், கிட்னி ஃபெயிலியர்னால இறந்து போனாங்க. இன்னும் இருக்கிறவங்களையும் கூட்டிக்கிட்டு மருத்துவமனைகளுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற காலகட்டமாக தான் இருந்தது. சிறு வயதிலே பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நான் பெரியவங்களையும் கூட்டிக்கிட்டு மருத்துவமனையில் போய் தங்க வேண்டிய கட்டாயம்லாம் அந்த பிள்ளைகளை உறவினர்கள் வீட்டில் விட்டுட்டு கூட மருத்துவமனையில் 2 மாத காலம் 3 மாத காலம்லாம் இருக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. அது எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது, எல்லாமே வாழ்க்கைங்கிறது இது இல்லை அப்படிங்கிறது மாறி இருக்குது, இது இல்லை அப்படிங்கிற சிந்தனை வர ஆரம்பிச்சது. அப்போ என்னன்னு நம்ம காரணம் தேடுவோம் இல்லைங்களா, அப்போ இயற்கை உணவு அடிப்படை உணவு தான் எல்லாத்துக்குமே. ஆமாம், கண்டிப்பாங்க. அப்போ உணவு அப்படின்னா உணவு முழுவதும் நஞ்சாக இருக்குது. நமக்கு எல்லாத்துலேயுமே பேர் தெரியாத எல்லா விவசாயிகள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மருந்துக்கே தனியாக ரேக் வச்சுருக்காங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் தனித்தனி ரேக் இருக்குது. என்னுடைய ரேக்கில் இத்தனை பாட்டிலு மருந்து, மாத்திரை, அட்டைகள், செல்ஃபெல்லாம் அப்படி வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தா ஒவ்வொரு நாளும் அது கூட்டிக்கிட்டே தான் போகுதே ஒழிய குறைஞ்ச பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் இதுக்கு நடுவில் நம்மாழ்வார் ஐயா பற்றி கேள்விப்பட்டேன். சென்னையில் இருக்கும்போது பிள்ளைகள் படிக்க வச்சிட்டு இருக்கும்போது அவங்க இந்த சுனாமி பாதித்த நிலங்களில் 2006 அந்த தேவனாம்பட்டினம் கடலூர் மாவட்டத்தில் பணிகள் செஞ்சார் இல்லைங்களா, அது எனக்கு அப்போ தான் இணையமும் எனக்கு அறிமுகமாகுது. இப்போ நியூஸ் சேனலில் இணையத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பற்றின செய்திகள் அப்போ நம்ம ஒரு 2 செய்தி 3 செய்தி பார்த்தோம்னா தேடி தேடி அவர் என்ன பண்ணுறாரு அப்படி படிக்க ஆரம்பித்தப்ப இவர் தான் ஒரே வழி, நமக்கு ஏதோ மேஜிக் இருக்குது அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. அந்த பொய்யூர் கத்திரி அந்த 50 வருஷம் விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறினாங்க இல்லையா, அப்போ இவர் போய் 6 மாதத்தில் மறுபடியும் நெல் விளைய வச்சு காமிச்சது, அடுத்த பொங்கல் கொண்டாடினது, இதெல்லாம் நான் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறமா 12வது முடித்த உடனே பசங்க முடித்த உடனே ஹாஸ்டல் போன உடனே நான் ஐயா கிட்ட பயிற்சிக்கு போயிட்டேங்க. ஆமாங்க, வானகத்தில். அப்போ கடவுருக்கும் ஐயா வந்துட்டாங்க, கரூர் மாவட்டத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா பக்கமாக போயிடுச்சுங்களா. நான் ஊருக்கு வந்துட்டேன், பெரியவங்களோட இருக்கலாம் அப்படின்னு ஊருக்கு வந்தாச்சுங்க. அப்புறம் கடவுரும் பக்கத்துலேயே இருந்ததுனால எனக்கு கரூர் மாவட்டம் அப்படிங்கிறதுனால ரொம்ப எளிமையாகவும் இருந்தது போகிறதுக்கும். ரொம்ப தூரம்னா போயிருப்போன்னு என்னமோ தெரியல. அப்போ இது ரொம்ப எனக்கு ஒரு எல்லாமே கால நேரம் கூடி வந்த மாதிரி இருந்துச்சு. என்னோடய சிந்தனை ஓட்டமும் அவர் இங்கே வந்தது. அப்புறம் நான் போய் உடனடியாக பயிற்சியில் கலந்துக்கங்க, நாளைக்கு பயிற்சி, இன்றைக்கி நான் கரெக்டாக எங்கள்ஸ்க்கே ஃபோன் போட்டுருக்கேன். ஏதோ ஒரு எண் எடுத்து போட்டேன், அது அவரே எடுத்தார். எடுத்து நாளைக்கே வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். முகமறியாதவர் தான் அப்போ, எனக்கு எங்கள்ஸ் தெரியாது. ஆனால் நாளைக்கே வந்துடுங்க, உணவுக்கு காசு இல்லை, தங்குமிடங்க இலவசம், இப்படியெல்லாம் ஒரு பயிற்சி கிடைக்காது பார்த்தீங்களா. அப்போ வானகம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ சென்னை மாதிரி நகரங்களுக்கு இருந்து வந்தால் வேணால் அங்கே வசதி கம்மி அப்படின்னு நினைக்கலாம். நம்ம வளர்ந்த சூழ்நிலை இது தானே. அதனால எனக்கு அங்கே எல்லாமே ஏதோ நான் தேடினது எல்லாமே கிடைச்ச மாதிரி. 44 வயது எனக்கு அப்போ. போனப்போ இவ்வளோ நாளாக நான் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இல்லை, ஏதோ ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருந்து பார்த்தீங்க. இவ்வளோ படிச்சுமே நமக்கு மனநிறைவு இல்லை. இப்போ சிறு வயதுலேருந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாலும் வியாபாரம் பண்ணி பணமும் நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு மிடில் கிளாஸாக இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஒரு நிறைவு இல்லை, உடல்நல குறைவு. ஆமாம். அதனால அவரை சந்தித்த உடனே எல்லாத்துக்குமே விட கிடைச்ச மாதிரி இருந்தது. இவ்வளோ பொருளாதாரமும் தேட அவசியம் இல்லை,
பணம் இருக்கணும், ஆஸ்பத்திரிக்கு போகணும், எல்லாருக்குமே அது பயம் வருது பார்த்தீங்களா. முதுமையில் வந்து மருத்துவமனைக்கு போகிறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாமே எனக்கு வந்து ஒரு நிறைவு. அவரை பார்த்தோன்னே சரி எல்லாத்துக்குமே தீர்வு வந்து இயற்கை விவசாயத்தில் தான் இருக்குது அப்படின்ட்டு. உண்ணக்கூடிய உணவு நல்லபடியாக இருக்கணும், அதாவது நஞ்சில்லாத உணவாக இருக்கணும், அந்த மருந்தே உணவு உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படையில் வந்தேங்க. ரொம்பவே நிறைவாக இருக்குது. வந்தது 10 வருஷம் ஆயிடுச்சு இப்போ. அப்புறம் அங்கே போயிட்டு நாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி பண்ணிகிட்டு இருந்த விவசாயம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இவர் வந்து இந்த உணவு காடு அப்படிங்கிறது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மற்ற தோட்டம் மாதிரி இது இருக்காது. இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். எப்படி இருந்த காடு இப்படி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. இப்போ தான் காடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான். அந்த பாரம்பரியமாக நம்ம உழவு ஓட்டி பாத்தி உடிச்சு அப்புறம் அப்படி பண்ணிகிட்டு இருந்த விவசாயமும் தேவையில்லை. அப்போ ஆண்கள் இப்போ விவசாயத்தை விட்டு எல்லோரும் வெளியேறதுக்கு காரணமும் விலைவாசி இல்லாத ஒன்று, ஆள் பற்றாக்குறை ஒன்று. ஆளுகளுக்கு கூலி கொடுத்து முடியலை அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ பணம் கண்டிப்பாக வேணும். ஒரு ஆம்பளையாளுக்கு 500 ரூபா கூட இல்லாமல் எப்படி வந்து அவங்க வேலை பார்க்க முடியும். மற்ற வேலைகளுக்குலாம் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, இது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க எனக்கு. ஆனால் அது வந்து தேவை தான். ஆனால் நம்ம வந்து அந்த வேலைகளை குறைச்சிக்கிட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு வேணால் நம்ம யோசிக்கலாம். அவங்கள வந்து கம்மியான சம்பளத்துக்கு வேலை வைப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ உழவில்லா வேளாண்மை எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. இது பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு. காடு எந்நேரம் வேணாலும் வேலை செய்யலாம். அப்போ சீசனுக்கு வந்து கண்டிப்பாக இத்தனாவது நாளில் உழவு ஓட்டணும், இத்தனாவது நாளில் மருந்து அடிக்கணும், இத்தனாவது நாளில் களை எடுக்கணும், எந்த கட்டுப்பாடுமே இங்கே இல்லை. அப்போ நினச்ச நேரம் இப்போ மழை காலம் முழுவதும் நாங்கள் உள்ளே வரல. எப்போ மழை இல்லாமல் இருக்கோ, எப்போ நேரம் இருக்கோ, இப்போ காட்டுக்குள்ளே போய் வெயிலும் கூட நம்ம பண்ணைக்குள்ளே ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ பணியாட்கள் தேவை இருக்காது அதிகமாக. ரொம்ப ஆமாம், தேவை இருந்தாலுமே நம்ம நினச்ச நேரம் போய் செய்யலாம் பார்த்தீங்களா. இப்போ ஆள் யாராவது வர்றாங்கன்னா வேலை கொடுங்க அப்படின்னு, வரட்டுமான்னு கேட்டாங்கன்னா வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். வரலைன்னாலும் இருக்கட்டும்னு விட்டுறலாம் நம்ம. அது ஒன்றுமே பிரச்சனை இல்லாது. அறுவடை காலம் போயிடுச்சு, மழை பெஞ்சிருச்சு, அதனால் வேஸ்ட்டாக போயிடுச்சு, அல்லது காய போட்டு எடுத்து வைக்கல, அப்படி எந்த பிரச்சனையுமே வரலைங்க. 10 வருஷமாக ரொம்ப அது வந்து ஐயானால தான் சாத்தியமாச்சு. அப்புறம் ஐயாவை சந்திச்சுட்டு வந்ததுக்கு 5 நாள் பயிற்சி. ஐயாவை சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மசானபு ஃபுக்கோக்கா அப்புறம் பாலேக்கரோட நூல்கள்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் இன்னும் மேலும் மேலும் எப்படி வந்து இதை வந்து மெருகேற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்த சில ஐயங்கள் எல்லாம் அப்படி புத்தகங்கள் படிக்க படிக்க கொஞ்சம் தெளிவாச்சு. அப்போ நல்லா விளைஞ்சது முருங்கை. இந்த பகுதியில் போட்டிருந்த எல்லா பயிர்களும் நானும் பண்ண ஆரம்பித்தேன். தொடக்கத்தில் நீங்கள் முருங்கை தான் பயிரிட்டீங்களா? ஆமாம், எல்லாமே இங்கே முருங்கை தான் போடுவாங்க. நானும் முருங்கையும் நட்டேன். கூடவே வந்து நான் சிறு வயதில் பார்த்த உளுந்து, பச்சைப்பயிறு, காராமணி, அப்புறம் மிளகா நடுறது. தண்ணி வந்துச்சுன்னா கடலை, மிளகா, வெங்காயம் கூட நடுவோம். தக்காளி, கத்திரி எல்லாமே நட்டு பார்த்தோம். எல்லாமே நல்லா வந்தது. அபரிமிதமான விளைச்சல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தது. இயற்கை விவசாயம் எல்லாருக்கும் சோறு ஓடுமா அப்படிலாம் கேட்குறாங்கல்ல. காயெல்லாம் பேய் பிடிச்ச மாதிரி பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க. ஆரம்பத்தில் நான் அமிர்த கரைசல் எல்லாமே கொடுத்தேன், கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான். வராட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு, அந்த ஜீவாமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆமாம், சாணியெல்லாம் கொண்டு வந்து போடுவேன். செவந்து ஒவ்வொரு மரத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து ஒரு 50 சென்ட் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர், அப்புறம் 3 ஏக்கர் ஒரே நாளில் ஒரு வாரம் ஆள் கூப்பிட்டு பெட்டு போட்டோம். அது எல்லாமே ஆம்பளை ஆள் வச்சு செஞ்சுக்கிட்டேன். அப்புறமா செடி நடுறது, வாழையெல்லாம் போட்டு எடுத்தோங்க. வாழை போட்ட பொருட்கள் செலவே கிடையாது. உள்ள நிழல் கட்டி களை கூட மூடலை பெருசாக. ஆனால் வருவாய் மட்டும் வந்துகிட்டே இருந்தது. நல்ல வருமானம் அப்போ எல்லாம். இதுக்கு பெரிய அளவில் செலவு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ இந்த முருங்கை விவசாயத்தில், இப்போ முருங்கை விவசாயத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் மக்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படின்னா எப்போ, அதாவது என்ன மாதிரி நடவு முறை நடுறீங்க, சில பேர் இத்தனை இடைவெளி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா. பிறகு அந்த உர மேலாண்மை, இந்த நீர் மேலாண்மை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாங்க. உரம்ங்கிறது நம்ம பகுதியில் நீர் வந்து ரொம்ப கம்மி. இங்கே மழையே கிடையாது. மழை மறைவு. இப்போ தமிழ்நாட்டிலே ரொம்ப குறைவான மழை கிடைக்கிறது நம்ம ஊர் தான். அதுக்கப்புறம் அதனால் மேட்டுப்பாத்தி அமைப்பு முறைகள் வந்து ஐயாவை சந்தித்ததுக்கப்புறம் நான் கவனித்தது, அது மூடாக்கு முறையை பின்பற்ற ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் உயிர் மூடாக்கும் போட ஆரம்பித்தோம். எப்படின்னா முருங்கை மரத்துக்கு நடுவில் முதல்ல முருங்கை நட்டாச்சு. அதுவே வந்து நிறையா கூலம் கொடுக்க ஆரம்பிக்கும். பச்சை இலையெல்லாம் உதிர்ந்து அது கவாத்து பண்ணுறது எல்லாத்தையுமே நான் உள்ளேயே போட்டு மூடினேன். அதுக்கப்புறம் இந்த தென்னை மரத்தோட கழிவுகளையும் உள்ளே கொண்டு போய் போட்டோம். அதுக்கப்புறம் உயிர் மூடாக்கு மாதிரி வேறு பல மரங்களையும் நாங்கள் உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தோம். எனக்கு தேவையான எல்லாம் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா ஒரே முருங்கையாக இருக்கும்போது
அதுக்கான செலவு இருக்கு இல்லைங்களா, அது உள்ளே வந்து காட்டுக்குள்ளே ரொம்ப வெயில் வர்றது. ஐயா வந்து ஒன்று சொல்லுவாங்க, மேலே பார்த்தா ஆகாயம் தெரியக்கூடாது, கீழே பார்த்தா பூமி தெரியக்கூடாது, அதுதான் விவசாய பூமி அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் வந்து அதையே இங்கேயும் கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். முதல்ல வந்து கொடி வகைகள், பூசணிக்காய், பாவக்காய், பீக்கங்காய், அந்த மாதிரி கொடி வகைகள் எல்லாம் அந்த முருங்கை மரத்து மேலே ஏற்றி விட்றது. அப்புறம் அது சத்து எடுத்துகிட்டு போயிரு அப்படிம்பாங்க. எனக்கு ஆனால் அதுவும் நிறையா கிடச்சது, முருங்காயும் நிறையா கிடச்சது. அப்புறம் ஆரம்பத்தில் வந்து பஞ்சகவ்யா, அமிர்த கரைசல் அது மாதிரி சாணி, மாட்டு சாணத்துலேருந்து தயார் பண்ணுறதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ அது கூட இல்லை, நிப்பாட்டியாச்சு எல்லாமே. ஏன்னா எதுவுமே தேவைப்படலை உள்ள. அங்கே முளைக்கிற களை செடிகளை பிடுங்கி போடுறதோட சரி. அப்புறம் இப்போ முருங்கை விதையிலேருந்து நம்ம மதிப்பு கூட்டுறோம் இல்லைங்களா, எண்ணெய் எடுக்கிறதுக்கு. இப்போ முருங்கை காயே வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்புறதில்ல. அதை வந்து மரத்திலே காய விட்டு அந்த தோலை எடுத்து திருப்ப காட்டுக்குள்ளேயே கொடுத்துட்றோம். விதையை தேய்க்கிற தோலையும் திருப்பி காட்டுக்குள்ளே கொடுக்குறோம். அந்த மாதிரி எடுக்கிற பொருட்களோட கழிவுகள் எல்லாத்தையும் மதிப்பு கூட்டினதுக்கப்புறம் கொண்டு வந்து இங்கேயே போடுறோம். நம்ம முருங்கை பின்னாக்கை வந்து கரைச்சி என்சைமாக தயாரித்து அதை வந்து உள்ளே விட்டுறோம். அந்த மாதிரி வெளி இடுபொருட்கள் கம்ப்ளீட்டாக இல்லை. இப்போ செலவும் இல்லை. இங்கே தேவைப்படுறது வந்து நிலம், மனித உழைப்பு, கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். அப்புறம் நமக்கு இப்போ உள்ளே வந்து நிறையா வேலை இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து மதிப்பு கூட்டல ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு தண்ணி முருங்கை வந்து ஏற்கனவே வறட்சி தாவரம் தான். கீழே வந்து கொஞ்சம் தண்ணி தேவை, ஆனால் வெயில் தான் அதிகமாக தேவை அதுக்கு. இப்போ நான் வந்து இப்போ ஒரே தாவரம் இருந்துச்சுன்னா அதில் வந்து விலை இதாகும், அப்படியெல்லாம் இருக்குது. அப்புறம் வெயிலும் காட்டுக்குள்ளே அதிகமாக வருது. அப்போ பல வகையான தாவரங்கள் போடும்போது உள்ளே வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கிறதுனால தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படல. எனக்கு வெயிலே உள்ளே படுறதில்ல, அதனால் தண்ணி கம்மியாக தேவைப்படுது. முருங்கையில் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதாவது ஒரு விவசாயிகள் மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு செடி வச்சுருந்தா கூட இந்த கம்பளி பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதாவது இலை பழுத்துட்டு போகிறது அந்த மாதிரிலாம். இதை பற்றி, அதாவது நீங்கள் ஒரு விவசாயிங்க முறையில் அதுவும் முழுக்க முருங்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இயற்கை விவசாயி. நீங்கள் இயற்கை முறையில் நிறையா மருந்துகள், அதாவது பூச்சி கொல்லின்னு இல்லாமல் பூச்சி விரட்டி அந்த மாதிரி பண்ணலாம். அந்த உரம் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, உரத்தை பற்றி சொன்னீங்க. இன்னும் சில உரங்களே கூட அதாவது இந்த நோய் வராமல் பாதுகாத்துக்கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அது போக நம்ம மாட்டு சாணம் உரம் இல்லாமல் நல்லா இதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாங்க. ஆரம்பத்தில் வந்து மூலிகை பூச்சி விரட்டி ஐயா கற்றுக் கொடுத்தாங்க. அதை 3 வகையான இலைகள் போட சொல்லுவாங்க. ஒடிச்சா பால் வர்றது, தின்னா கசக்கிறது, மோந்து பார்த்தா நாற்றம் வர்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இதுதான் வந்து ஃபார்முலா, ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது. இப்படி வந்து நம்ம பகுதியில் உள்ள காட்டுக்குள்ளே இருக்கிற முளைச்சிருக்கிற இலைகளே வந்து பார்த்திங்கன்னா ஊமத்தை, எருக்கு, பாலத்தலை, இது பாலைவன பிரதேசங்கள், பாலத்தலை நிறையா கிடைக்கும். அப்புறம் சிந்தில் இலை இதே வடிவத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் பூச்சியே எந்த பூச்சியுமே எப்பயுமே கிடைக்காது. அதனால் அந்த இலைகள் எல்லாத்தையுமே போட்டு கலக்கி வச்சுருப்பேன். பெரிய ட்ரம்மு நிறையா 200 லிட்டர் ட்ரம்மில் எப்பயுமே இருக்கும். இந்த வட்டாரத்தில் யார் வேணாலும் எடுத்துகிட்டு போய் அடிங்க அப்படின்னு சொல்லி அது நாட்டு மாட்டு யூரினில் நனைச்சி வச்சு அது ரெடியாகவே வச்சுருப்பேன். வேணுங்கிறப்ப எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஒரு கட்டத்தில் எனக்கு அது தேவைப்படாமே போயிடுச்சு. இப்போ அது போடுறதே நிப்பாட்டிட்டேன். எப்படின்னாங்க, ஒரே ஒரு பயிர் இருக்கும்போது தான் நமக்கு வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது. பூச்சிகளோட வாசனைனால தான், இலைகளோட வாசனைனால தான் பூச்சிகள் வந்து வருது அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. அதனால நேராக நடுறது, பூச்சிகள் வந்து நேர்கோட்டில் பயணம் பண்ணோம் அப்படிலாம் சொன்னாங்க இல்லைங்களா. அப்போ ஒரு செடியில் இங்கே வந்து பூச்சி வந்துச்சுன்னா அந்த ஒரு செடி மட்டும்தான், மொத்த காடும் போகிறது வந்து இங்கே இல்லை. ஏன்னா ஒரு முருங்கை மரத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு அத்தி கன்று இருக்குது, அல்லது ஒரு கருவேப்பிலை கன்று இருக்குது, பல பயிர். ஆமாங்க. அதனால என்னாச்சுன்னா, இப்போ ஆமணக்கு மரங்கள் உள்ள நடுறோம் நிறையா. அப்போ அதெல்லாம் வந்து பூச்சிகளுக்கு உணவாக இருக்குது. கீழேயும் வந்து நம்ம களையை வெட்டி காடை சுத்தமாக வச்சுருக்கல. மற்ற முருங்காட்டில் பார்த்தீங்கன்னா களைக்கொல்லி அடித்து மைதானம் மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ பூச்சிகளுக்கு வேறு உணவே இருக்காது, வேறு வழியே இல்லை, முருங்கை மரத்து இலையை தான் தின்னாகணும். இன்னும் வந்து கம்பளி பூச்சி வந்தப்போ கூட நான் எதுவுமே பண்ணலைங்க, சாப்பிட்டுட்டு தான் இருந்தது. ஆனால் அடுத்து நிறைய தளவு வந்துக்கிட்டு இருந்தது, நிறையா பூ. அதுக்கு அடுத்த வருஷம் அந்த ஈல்டு அந்த குறிப்பிட்ட ஆண்டில் முழுவதும் கம்பளி பூச்சி வந்து தின்னுட்டு போச்சு. அடுத்து வந்து பயங்கரமான பூ, காய் எக்கச்சக்கமாக பிடிச்சிருந்ததுங்க. உள்ள பட்டாம்பூச்சிகள் நிறையா வந்திருந்தது. அப்போ நான் வந்து இதெல்லாம் கவனிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது,
இயற்கையில் வந்து எதுவுமே தவறாக நடக்காது அப்படிங்கிற சரி பண்ணிக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் நேரம் இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம வேலையை குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால நிறைய நேரம் இருக்குது. இதெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்ச முன்னாடி தானாக நடக்கிற எல்லாமே நம்ம நன்மைக்கு தான் நடக்குதுன்ட்டு அந்த இயல்புலேயே நம்ம வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருக்கணும்னு தானே விருப்பப்படுவோம். பார்த்திங்கன்னா எல்லாமே தானாக நடக்குது. அப்போ நான் இப்போ வந்து நடவாதைக்கு வந்து பிள்ளைலாம் பிடுங்கி காட்டுக்குள்ளே போகிறதுக்கு பதவலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் நான் களையை பிடுங்கி போடுவேன். பெருவாரியாக பாம்பு தொல்லை இந்த மாதிரி அது பயப்படக்கூடாது. அப்புறம் காய் எடுக்க போகணுன்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் உள்ளே போகணும். அதுக்காக தான் கொஞ்சம் சுத்தம் பண்ணி அந்த முடாக்குகளை உள்ளே போட்டுக்கிறேனே ஒழிய களை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் வந்து ஸ்னேக் பூட்ஸ்லாம் இது வரைக்கும் வாங்கி வச்சுருக்கேங்க. இப்படி நேரங்களில் இப்போ இப்படி போகணும் அப்படின்னா அதை போட்டுக்கிட்டு போயிடுவேன். ஆனால் ஒரு 4 ஆள் விட்டு சுத்தம் பண்ணிடலாம் அப்படிலாம் ஒரு நாள் நினச்சதில்லை. இதை பார்த்து ஒரு அந்த மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. இது இப்படி இருந்தாலே வந்து டென்ஷன் ஆகுது. இப்போ எல்லாருக்கும் வந்து பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் ஆகுது. ஆனால் இப்படி இருந்தது எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இயற்கை விவசாயம்னா இப்படி தான் இருக்கணும். ஆமாங்க. எல்லாருமே வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் முதல்ல வராங்க. அப்புறம் சுத்தமாக களைக்கொல்லி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் செலவாயிருச்சு, அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு அதுக்காக ரொம்ப செலவழிக்கிறாங்க. அது அப்போ வந்து வருமானம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதனாலேயே நான் வந்து இதில் இருக்கிற பொருட்களில் எதெல்லாம் நமக்கு தானாக முளைக்கிறதுல எதெல்லாம் நமக்கு பயன்படும் அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு எல்லாமே வந்து உதவியாக தான் இருக்குது. இப்போ முருங்கையில் அதாவது என்னென்ன ரகங்கள்லாம் நீங்கள் இது பண்ணிகிட்டு இருப்பாருங்க? அதாவது தொடக்கத்துலேருந்து ஒரு இடையில மாறி இருந்துக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். முதல்ல இருந்தே நான் வந்து இங்கே எல்லாருமே முருங்கை தான் போடுறாங்க. ஏன்னா மற்ற பயிரெலாம் வராது. மழை பெஞ்சா செடியெல்லாம் நடலாம். அப்புறம் மழை நின்ன உடனே அந்த ஏப்ரல் மேலேயே வந்து மிளகாயெல்லாம் நட்டு பூ பிடிச்சி பிஞ்சு பிடிக்கும், கிணத்துல தண்ணி இல்லாமல் போயிடும். அப்போ அப்படி நடுறதெல்லாம் நான் நிறுத்திட்டேன். ஒரு 2-3 வருஷம் பார்த்தேன். இப்படி தண்ணி இல்லாமல் உழைப்பெல்லாம் வீணானோன்னு நிறுத்திட்டு முருங்கையே போட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இயற்கை விவசாயம் அப்படின்னு பண்ணி முருங்கையும் போட்டு அதில் வந்து மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு எடுத்துகிட்டு போகும்போது தான் இது எந்த காய் வந்து எப்படி விலை இருக்குது, எது வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க ஆரம்பித்து முதல்ல வந்து நாட்டு ரகம் மட்டுமே இருந்தது. அப்புறம் PKM 1 அது வந்து எங்கள் அம்மா காலத்துலேருந்து நட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த பகுதியில். அதனால் அது போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த ஒட்டு ரகம் அழகர்சாமி முருங்கையும் வந்திருக்குது இங்கே. அது எங்கள் வீட்டுக்காரர் வைக்கலாம், 1 ஏக்கர் வச்சு பார்க்கலாம் அப்படின்னாங்க. இப்போ 6 ஏக்கர் முருங்கை போட்டோங்க. 6 ஏக்கர்லேயும் முருங்கையும் இருக்குது, 6 ஏக்கர்லேயும் மற்ற பழமரங்களும் நிறைய கொண்டு வந்துட்டோம். உள்ள மாதுளை, கொய்யா அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டோம். அதனால் இது முருங்கைக்காடு அப்படின்னு மட்டுமே நம்ம தனியாக பிரிச்சிட முடியாது. முருங்கையில் தொடர் வருமானம் கிடைக்குமா? ஏன்னா இப்போ முருங்கைங்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் முருங்கை காய்க்கலை, பூ கூட இல்லை. அப்படிங்கும்போது அந்த இந்த பனிக்காலத்துலலாம் அதிகமாக விளையாதுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னென்னா தொடர் வருமானம், இதை நீங்கள் மதிப்பு கூட்டி பண்ணுறதுனால உங்களுக்கு வருமானம் இருக்கலாம், மற்றவங்களுக்கு அந்த வருமானம் இருக்காது. அதை பற்றி நீங்கள் ஒரு ஆலோசனை கூட சொல்லலாம் மக்களுக்கு. ஏன்னா நிறைய குடும்ப பெண்கள் அவங்களாம் கூட இந்த மாதிரி வீட்டில் இருந்தபடியே எப்படி சம்பாதிக்கலாம், வீட்டில் ஒரு 2 மரத்தை வச்சுட்டு கூட வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மரம் இருந்தால் போதும். நிச்சயமாக அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி தேவையும் இருக்குது, முருங்கை உணவுகளுக்கு தேவையும் இருக்குது. ஏன்னா உலகம் முழுவதும் நியூட்ரிஷன் கிராப்பில் நம்பர் 1 வந்து முருங்கை தான் அப்படின்னு ஒத்துக்கிட்ட ஒன்று. பணக்காரர் ஏழை பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே அனிமையானால கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருக்கிறாங்க. வசதியானவங்க தான் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நோய்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்குது. உலகத்திலே நம்பர் 1 நோய் எது அப்படின்னா கேன்சரா, கிட்னி ஃபெயிலியர் அப்படி சொல்லுவாங்க. அனிமியா தான் நம்பர் 1 நோயும் கூட. அதுக்கு இதுதான் மருந்தும் கூட, தீர்வும் கூட. அப்படிங்கிற 2 மரம் இருந்தாலும் போதுங்க. அதில் ஆனால் மதிப்பு கூட்டணும். இப்போ எப்படின்னா சீசனுக்கு மட்டும்தான் பூ வரும், காய் வரும். ஆனால் கீரை எப்பயுமே கிடைக்கும். வெயில் காலத்தில் இங்கே எங்கள் பகுதியில் சோலார் ட்ரையர் கூட தேவையில்லைங்க. சும்மா கட்டி தொங்க விட்டாலும் 2 நாளில் சருகா ஆயிரும். அது எடுத்து காய வச்சுக்கிட்டோம்னா, காய வச்சு பூச்சி அண்டாமல் வச்சுக்கிட்டோம்னா இலையில வந்து அவ்வளோவா பூச்சி அண்டுறது இல்லைங்க. அதே மாதிரி பூவாகவே வச்சுக்கிட்டோம்னாலும் வண்டு பிடிக்கிறது இல்லை. அரைச்சி பவுடர் ஆகிட்டோம்னா ஈஸியாக வண்டு வச்சுருங்க. அதனால் நம்ம வந்து ரொம்ப சிறப்பு என்னென்னா இலையாக காய வச்சு பூவாக காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். எப்போ தேவையோ அப்போ எடுத்து கொஞ்சமாக அரைச்சி அதை மதிப்பு கூட்டலாம். அப்படின்னா நமக்கு வந்து இந்த காபந்து பண்ணுறது, வண்டு தொல்லை அந்த மாதிரியும் இருக்காது. இன்னும் வந்து முருங்கைக்கீரை பவுடர் பண்ணி அதிலேருந்து நாங்கள் வந்து இனிப்பு உருண்டை தயாரிக்கிறது, தொக்கு பண்ணுறோம். முருங்கை தொக்கு வந்து இது யூடியூப்பில் தேடினா எல்லா தொக்கும் வரும். முருங்கைக்கீரை தொக்கு இருக்கவே இருக்காது. நம்ம முருங்கைக்கீரை தொக்கு வந்து நீங்கள் சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம், ஜாம் மாதிரி சப்பாத்தியில் சாப்பிட்லாம், ப்ரெட்டில் இனிப்பு தொக்கு செஞ்சு வச்சுருக்கோம்.
ப்ரெட்டில் வந்து போட்டு தொட்டு சாப்பிட்லாம் பட்டர் சேர்த்துக்கிட்டு. அதே மாதிரி முருங்கை டீ பண்ணுறோம், முருங்கையில் ஹெல்த் மிக்ஸ், இன்னும் பாயாசம் கூட பண்ணுறோங்க நம்ம. அந்த மாதிரி பல வகையான உணவுகள் பண்ண முடியும் ஒரு முருங்கைக்கீரையில இருந்தே. முருங்கைக்கீரை சாப்பிடல அப்படின்னு குழந்தைங்க கண்டிப்பாக கீரை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம உணவுகள் வந்து வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த வடிவம் மாற்றி கொடுத்தா மாற்றி, ஆமாங்க. இன்னைக்கு வச்ச இட்லி இருக்குல்ல, அதில் கூட நாங்கள் போட்டு க்ரீன் இட்லியாக கொடுத்துருக்கோம். ஆமாங்க. அதனால் அதுக்கு நிறைய வரவேற்பும் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. எங்கள் பொருட்களுக்கு வந்து தேடி தேடி இவ்வளோ கிராமத்தில் பஸ் வசதி கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் கூட 40 கிலோமீட்டர் தள்ளி போகணும். ஆனால் நாங்கள் தினசரி கொரியர் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோங்க. இப்போ இந்த முருங்கையோட மகத்துவம் பற்றி, அதாவது இப்போ பிடல் காஸ்ட்ரோ அவர் கூட தெரிஞ்சு இங்கேருந்து முருங்கையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்களாம் பயிரிட்டாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. அந்தளவுக்கு முருங்கைக்கு ஒரு மரியாதை இருக்குது. அதோட மருத்துவ குணங்களை அறிஞ்சு பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அந்த அனிமியா, ரத்த சோகை, அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்காண்டி முருங்கை நல்லா பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே வகையில் இப்போ அப்படி நம்ம இங்கேருந்து வெளிநாட்டில் போய் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்மளும் அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம எல்லோரும் அந்த முருங்கையை பயிரிட்டு நம் நாட்டு பயிர் அதை இயற்கை முறையில் அதாவது அதுக்கு பெரிய அளவில் உரங்கள் அதெல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்லி நீங்களும் சொன்னீங்க. கண்டிப்பாக பொது வெளியிலையும் அந்த மாதிரி தான் ஒரு இது இருக்குது. அதாவது அனுபவமாக வீட்டில் வச்சுருக்கவங்க பெருசாக எதுவும் உரம்லாம் போட போகிறதில்ல. கண்டிப்பாக அந்த மாதிரி அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து எல்லோரும் பண்ணலாம். நீங்கள் முருங்கையில் நிறைய மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக அதை பற்றி நம்ம அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி, வணக்கம்.